தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து அநேக காரியங்களை பார்த்து கொண்டு, அந்த காரியங்கள் இந்த நாட்கள்ல என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஊழியத்துல, என்னுடைய சபையில இருக்கா என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து 34வது வசனம், 33ல நாங்க நேற்று பார்த்தோம். அவங்க எதை குறித்து, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போது மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். சாட்சி என்ன? சாட்சி யாரை குறித்து கொடுக்க வேண்டும்? சுவிசேஷம் என்ன என்று நேற்று பார்த்தோம். இந்த நாள்ல தொடர்ந்து நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. இங்கே அப்போஸ்தலருடைய ஊழியத்தை பார்த்து, அவர்களை தெய்வம் நடத்துவதை பார்த்து, அவர்களை கொண்டு தெய்வம் செய்கிற காரியங்களை பார்த்து, அவர்கள் தெய்வத்தை மகிமைப்படுத்துவதை பார்த்து, அவர்கள் தெய்வத்துடைய சாட்சியை சொல்லுவதை பார்த்து என்ன செய்கிறாங்க? எல்லாரும் வந்து நிலங்களையும் வீடுகளையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்துல கொண்டு வந்து வைத்தார்கள். புதிய ஏற்பாட்டு கால ஆரம்பம். இதுல இப்படி ஒரு காரியம் நடக்குது. என்ன? எல்லாரும் கொண்டு வந்து, அவங்க கேட்கல, அவங்க சொல்லல, அவங்க புல்பிட்ல நின்று அழல, எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்கு, இப்படி ஒரு காரியம் இருக்குன்னு சொல்லல. அப்படி இருந்து அவர்கள் கொண்டு வந்து தங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் வித்து போட்டு கொண்டு வந்து அவங்களுடைய பாதத்துல வைத்தாங்க. இதற்குரிய காரணம் என்ன என்று நாங்க பார்த்தோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல பார்த்து கொண்டே வருகிறோம். அவங்களுடைய ஒரு மனம், அவங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, அவங்க சாட்சியாக இயேசுவை பிரசங்கிக்கிறது, பாடுகள், துன்பங்கள், காரியங்கள் மத்தியிலும் தாங்கள் தப்பித்துக் கொள்ள வல்லாதபடி, அதிலிருந்து தப்பும்படி தெய்வத்துடைய உதவியை கேட்டு ஜெபிக்காதபடி, அதன் மத்தியிலும் நாங்கள் எழுந்து தெய்வத்தை மகிமைப்படுத்த வேண்டும், வாழ வேண்டும் ஜெபித்தது மட்டுமல்ல, வாழ்ந்தாங்க. உண்மையும் உத்தமமாய் ஆண்டவருக்கென்று காரியங்களை செய்தாங்க. செய்யும் போது அவங்க கேட்காம இவங்க வித்து கொண்டு அவங்களுடைய பாதத்துல வச்சாங்க. இன்னைக்கு நாங்க எவ்வளவு கேட்டு எவ்வளவு சொல்லியும் ஜனம் கொண்டு தருதில்லை. முதலாவது, எந்த ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும், நான் திருப்பியும் சொல்றேன், எந்த ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும் தன்னுடைய தேவையை ஜனங்களுக்குள்ளே சொல்லவே கூடாது. சொல்லக்கூடாது. ஜனங்கள்கிட்ட பணம் கேட்க கூடாது. நான் ஊழியம் செய்ய வந்தது தெய்வத்துக்கு. இந்த வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள யாவற்றையும் படைத்து ஆளுகை செய்கிற அந்த பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் வைடூரியங்களுக்கும் சொந்தக்காரரான அந்த தெய்வத்துக்கு ஊழியம் செய்ய வந்த நான் ஜனங்கள் மத்தியில பிச்சை எடுக்க கூடாது, ஜனங்கள்கிட்ட கேட்க கூடாது. தேவை இருந்தா முழங்கால் படியிடணும், உபவாசம் போடணும், தேவ சமூகத்துக்கு போகணும், தேவனிடத்துல கேட்கணும். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்துக்கு வந்த எனக்கு என்னுடைய இந்த ஊழிய தேவைகளை, காரியங்களை சந்திப்பது உம்முடைய வேலை, உம்முடைய பொறுப்பு, உம்முடைய காரியம். அந்த உங்களுக்கு தான், இந்த எஜமானுக்கு தான் நான் ஊழியம் செய்கிறேன் ஜெபிக்கணும்.
அப்பொழுது ஆண்டவர் ஜனங்கள் மத்தியில ஏவுவார், பேசுவார், உணர்த்துவார். அப்படி உணர்த்தும் போது அவங்க நாங்க கேட்காமலே கொண்டு வந்து எங்கள்கிட்ட தருவாங்க. தேவைக்கு அதிகமா தருவாங்க. இது இப்படி செய்கிறது இல்லை. ஆண்டவருக்கென்று ஊழியத்துக்காக வாரது ஜனங்களை நம்பித்தான் ஊழியம் செய்கிறது. ஜனங்களோட காசை நம்பி, பணத்தை நம்பி, அவனோட தசவாத்தை நம்பி, காணிக்கையை நம்பி தான் ஊழியம் செய்கிறது. அப்படி செய்யும்போது எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? நம்பிக்கை எங்க இருக்கு? ஒரு நோக்கம் எங்க இருக்கு? அழைத்தவரை விட்டாச்சு. ஊழியத்துக்கு அழைச்சவரை விட்டாச்சு. ஊழியத்தை தந்தவரை விட்டாச்சு. அவருடைய சித்தத்தை விட்டாச்சு. அவருடைய திட்டத்தை விட்டாச்சு. அவருடைய வசனத்தை விட்டாச்சு. சத்தியத்தை விட்டாச்சு. அப்ப ஜனத்துக்கு தான் போய் நிக்கணும், பிச்சை தான் எடுக்கணும். இந்த நிலைமைகள் இயேசுவின் நாமத்தில் மாற்றப்பட வேண்டும். ஆவியானவர் அப்படியாக கிரியை செய்து எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாரா. ஆமென்.